நானும் மதுரைக்காரன் தான்டா. பாஜக நடக்கிற காமெடிகளை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். பார்த்துருவோம். பாஜக காரங்க பாஜக பல காமெடிகள் நடந்துட்டு இருக்குது. அதுல சில காமெடிகளை வச்சு இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி ஜோக்ல தான் ஆரம்பிப்போம். ஆனா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டியே பாஜக தான்டா அப்படின்ட்டு இன்னைக்கு ஜோக்கு போடுறோம். இந்த மூக்குத்தி அம்மன் படம் ரிலீஸ் அதான டைட்டில் ரிலீஸ் கிரவுன் எடுத்து மண்டையில மாட்டிட்டு வந்து எல் முருகன் அவர்கள் அண்ணாமலை எல்லாம் எம்பினா என்னன்னு தெரியும் விஜயை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க காலத்துல எம்பினா நான் தான்டா அப்படின்ட்டு. எம்பி தானே அவரு? ஏங்க அவர் வந்து இணை அமைச்சருங்க. அமைச்சர், ஒன்றிய இணை அமைச்சர். தெரியாது எனக்கு. ஆனா அந்த அவர் வந்து சினிமா பட ரிலீஸுக்கு வந்து இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு போல அப்படின்னு மக்கள் மத்தியில பேசி அது கேட்டா குஷ்பு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தோழி ஒரே கட்சியில நாங்க வந்து இணைஞ்சு பணியாற்றுறோம். அந்த ஒரு பழக்கதோசுக்கு வந்து அது மட்டும் இல்லாம மூக்குத்தி அம்மன் போட்டிருக்குது. என்ன இருந்தாலும் வந்து ஒரு சாமி பக்தினா எங்க கட்சியில இருந்து நாங்க எல்லாரும் ஓடோடி வந்துருவோமே அப்படின்ற மாதிரி ஜாலியா இருப்போம். எங்களுக்கு வந்து நாங்க சங்கீதம் எங்களுக்கு அதனால சாமிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த எல்முருகன் காமெடி நம்ம நகைச்சுவை எடுத்துக்குவோம். நகைச்சுவை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து போன தடவை வந்து ட்ரெயின்ல திட்டினாலும் வந்து இது பண்ணணும் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்லயும் அதே மாதிரி விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவர்கிட்ட போயிட்டு அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்க இவர்கிட்ட வந்து சார் எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை வேணும், எங்களுக்கு வந்து ஹிந்தி படிக்கணும் அவ்வளவு நிஜமா அப்படிதான் சொல்றாரு. எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும், இல்ல நாங்க வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐ நீட் திஸ் அப்படின்னு கூட அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து கட்டாயம் வந்து படிச்சாகணும், நீங்க வந்து படிக்கிறவங்களை வந்து ஏன் தடுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கிறாரு. சார் எங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை, நாங்க எப்ப சார் வந்து தடுத்தோம், எங்களுக்கு புரியல பாபா. அது நாங்க வந்து எவனாவது ஹிந்தி படிக்கணும்னு சொல்றவங்களுக்கு நாங்களே வந்து எங்க ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. இதுல இந்திய வேற வந்து பப்ளிக்ல சேர்த்து பாவா நீங்க நேத்தே வந்து சவுகார்பேட்டைக்கு போனோம், சென்னைக்கு போனோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஐயா இது தமிழ் இங்கிலீஷ்னா கூட அப்படின்னா கூட நீங்க வந்து இங்க பல ஹிந்தி டியூஷன் இருக்குது, ஹிந்தி பிரச்சார சபாக்கள் இருக்குது. ஏன் அரசு பள்ளியிலேயே மார்வாடி குடும்பம் எடுத்துக்கலாம். நீங்க லாங்குவேஜ் பல மார்வாடி குடும்பங்கள்ல தமிழ் பையன் வாழலாம். இப்படி யோசிங்க பிராக்டிகலா. ஏதோ இயக்கங்கள் இருந்திருக்கும் போலயே மார்வாடி காதலா. ஓகே, அந்த சேட்டு பெண்கள் காதல் செய்வாங்க, கடைசியா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு ராஜஸ்தான்ல போய் 3 நாள் திருமணம் மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு சந்தோஷமா வந்து இங்க வந்து ஒரு செல்லு கடைக்காரங்க கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்ததா வந்து இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. ஆமா, டேய் வாடா கையெழுத்து போடுறா எதுக்கு அப்படின்னா தாவேக்கா அப்படி கத்துறாங்க. இந்த பிஸ்கெட் வேணா எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். கையெழுத்து போட்டு வாங்கிக்கோ அப்படின்றாங்க. முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க, கேட்டீங்கன்னா பிஸ்கட் கொடுப்பேன். நாயா பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்குறதுக்கு என்ன? அந்த சின்ன வயசுல எல்லாம் வந்து இந்த கிறிஸ்துவ மதத்துல வந்து மதமாக்கும் போது கேக்கு சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்க பிரியாணி சண்டையானா பிரியாணி வேணா சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்துருங்க, பேரு வந்து எடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. உன் பேரு இனிமே ஸ்டீபன் ராஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு பேர் மாத்திட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அது மாதிரி இங்க ஒரு ஸ்டீபன் இருக்காருங்க, ஃப்ரீயா விட்டுருவோம், அந்த ஸ்டீபனை விட்டுருவோம். அவ்வளவு கொடுமை நடத்தி ஸ்கூல் பையங்களை பூரா வழிமறிச்சு டேய் பாஜக கட்சியில சேரலாம் வேணாம், ஹிந்தி வேணும் கையெழுத்து போடுங்கடா. அந்த போர்ட்ல கையெழுத்து போடுங்க, அப்புறம் நோட்ல கையெழுத்து போடுங்க, அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. அவங்க ஏக்கா கையெழுத்து போடவே தெரியாதுக்கா, கையெழுத்துனா என்னன்னு தெரியாது, பேரை வேணா எழுதித்தாப்பா, பேரை எழுதிட்டு போப்பா அப்படின்னு. ஏன்டா வந்து ஒரு டேட்டா வேற சொல்லியிருக்காங்க, 36 மணி நேரத்துல வந்து 7 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்காங்களாம். யாருக்கிட்ட வாங்குனீங்க அப்படின்னு கேட்டனா ஸ்கூல் பசங்கிட்ட அப்படின்றாங்க. அப்போ வந்து எல்லா ஸ்கூல் வாசல்லையும் நீங்க நின்றுட்டு தான் இருந்திருக்கீங்க. இவங்க பாருங்க, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை திணிக்கிறதுக்காண்டி இவங்க தமிழ்நாட்டுல இருக்க பாஜக சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இப்படி இறங்கிட்டாங்க. உங்களுக்கே இது நியாயமா படுதா? கொஞ்சமாவது இவங்களே தமிழ் இங்கிலீஷ் படிச்சு தானே வந்தாங்க, ரைட்? அதனால இதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து அவனை சொல்லியிருக்காரு, இது கம்ப்ளைண்ட் இன்னும் வரல, இப்போ நீங்க இவ்வளவு பண்ணிருக்கா சொல்றீங்க, எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் எந்த ஸ்கூல் வாசல்லையுமே வந்து, ஏன்னா வந்து இங்க வந்து டெபுட்டி சிஎம் பார்த்தனா நாங்களும் வந்து நீட் வேணாம் அப்படின்றதுக்காக 1 கோடி கையெழுத்து வாங்கணும். இங்க வந்து ஸ்கூல் பசங்களை தவிர்த்துட்டு கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பெரியவங்க கிட்ட மட்டும் தான் கையெழுத்து வாங்கியிருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அஜெண்டோட இருக்காங்க. ஏன்னா வந்து பசங்களுக்கு படிப்பு தான் வேணும், அரசியல் வேணாம். நீங்க வந்து அவங்க ஸ்கூலுக்கு போற பசங்கலாம் போயிட்டு சாக்லேட் கொடுக்குறேன், முட்டாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி கொண்டாடுறோம், ஃபங்க்ஷனா கொண்டாடுறோம். அடுத்த பாத்தீங்கன்னா தலைமை அமித்ஷாவுடைய உருவப்படத்தை அவர் என்ன சந்தான பாரதி, அதாவது ராணிப்பேட்டைக்கு போறீங்க, அண்ணன் தம்பி எல்லா பேரும் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி அவரு டே இணையண்டா போட்டு விட்டு இப்படி கேவலப்படுத்துனீங்க. அமித்ஷா வராருன்னா அவர் படத்தை போடுங்க. அந்த தலைவர்கள் தெரியாத அளவுல கூட இவங்க தலைவர்களா இருக்காங்க. என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா அவர்களே வருகன்னு ஒரு போஸ்டர் அடிச்சாங்க. என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு பார்த்து? என்ன தோணு, இப்படி ஒரு பார்ட்டியா? யார் அமித்ஷானே தெரியாம என் போட்டோ போட்டு அடிக்கிற பார்ட்டி எப்படி இருக்கும்? நாங்க பார்த்தங்க அந்த போஸ்டரை பார்த்து, வாழும் தெய்வமே அப்படின்ற மாதிரி போட்டு சந்தான பாரதி வந்து வாழ விட மாட்டோம்டா நாங்க அப்படி பாய்ஸ் அவங்க. சரி, போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அருள்மொழி அப்படின்ற ஒரு அக்கா வந்து போட்டிருக்காங்க. பாஜக அருள்மொழினா பையன் தானே? அருள்மொழி அக்கா, சரி ரைட் ஓகே, அதுல அப்படிதாங்க போட்டிருந்தது. சரி, என்ன அருள்மொழி அப்புறமா வந்து அவங்களுக்கு ஏதோ போஸ்டிங்லாம் அவர் கொடுத்துருக்காங்க.
ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒன்றிய அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஏன் அது போஸ்ட் ஒட்டிட்டாங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க பாவம் இல்ல அவங்க வந்து அப்புறமா வந்து இதை வந்து நான் ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. வேற யாரும் கொட்டிருக்காங்க. கேக்குறேன், ஒரு போஸ்ட் அடிக்கிறேன்னா நீங்க தான் போட்டோ கொடுக்கணும், கிராஸ் வெரிஃபிகேஷன் தான் பண்ணணும். அமித்ஷாவுக்கும் சந்தனா பாரதிக்குமே வித்தியாசம் தெரியல, நீங்க எப்படி நாட்டை திருத்த போறீங்கன்னு பாதி பேர் கேட்க மாட்டாங்களா? இவங்க வந்து போஸ்டர்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுல காசை கொடுக்க வேண்டியது ஒரு ஆரஞ்சு கலர்ல கொஞ்சம் பச்சை கலர்லாம் கலந்து அண்ணனை போட்டுருங்க அப்படின்னு டிசைனருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல யாரு. தாமரையோட டிசைனர் என்னங்க பண்ணுவாங்க? டிசைனரும் இப்போ வடக்கைங்களா வந்துட்டாங்க. நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேக்குறோம், நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். என்ன பண்றது? சரி ரைட் ஓகே. ஓகே வடக்கடையில போட்டோ பாத்துட்டு டவுன்லோட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். வடக்கடையில தான் இருந்தாங்க, இப்ப வடக்கடையில தான் இருந்தாங்க, இப்ப டிசைனிங் வரைக்கும் வந்துட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்நாடகா வந்து முதல்வர் இருக்காருல சித்தராமையா, அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து லெட்டர் நீட்டிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து மொழி சார்ந்து இயங்குவாங்கல்ல, அவர் ஒரு ஆபீசர். ஆமா, அந்த கேட்டகரியில வந்து ஒரு நபர் அப்படிதான் சொல்லணும். நீங்க வந்து தமிழ் நம்மளுக்கு வந்து கன்னடத்தை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க பாத்தீங்களா இருமொழி கொள்கையை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வந்து தமிழ் வந்து எல்லா ஊர்லயும் இருக்குது, கன்னடம் எங்க இருக்குது, இங்க வந்து தாண்டா கிடைக்க மாட்டேங்குது. 5 மொழி பேசுவாங்க, அதனால என்னதான் பண்ணுவேன் அவங்க மத்தியில் மாட்டிக்கிட்டு. சரி, வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கல்ல. ஆமா, அதாவது தமிழ்நாடை ஃபாலோ பண்ணணும், தமிழ்நாடு இதுல வந்து முன்னோடியா இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க ஊருக்கு புரிஞ்சிருக்குல்ல, அந்த அளவுக்கு வரையும் ஓகே தெளிவா தான் இருக்கீங்க. ஒரே ஃபன்னா ஜாலியா இருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதிமுக வந்து முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து நீக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமாரை அதிமுகவில் இருந்து நீக்கி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் குறிக்கோள், கோட்பாடுகள் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக செயல்பட்டார். எதுக்காக அப்படின்னா அவர் வந்து இந்த கையெழுத்து இயக்கம் இருக்கு இல்லையா, அதுல போய் கையெழுத்து போட்டாராம். அந்த ஜெயக்குமார் இருக்கார்ல, எல்லா மெயின் ரோடு ஜெயக்குமாரா? ஓகே, அவர் 11 மணி ஜெயக்குமார். ஏங்க அவர் கோட்டூர்புரத்துல வீடு வச்சிருக்காருன்னா? கோட்டூர்புரத்துல இல்லைங்க, அப்புறம் பட்டினப்பாக்கத்துக்குள்ள வச்சிருக்காரு. சரி, பல வீடு இருக்கலாம், நீங்க எந்த வீடு சொல்றீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வீடு ஒண்ணுதான். ஓகே, இதை எப்படி கொண்டு போறோம்னா இந்த எல்லா கட்சிக்காரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த கூப்பிட்டாங்களா திமுக காரங்க கூப்பிட்டாங்க, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு உள்ள போய் சப்போர்ட்டா பேசிட்டு வெளியே வந்து ஆரஞ்சு மாதிரி பேசி சப்போர்ட்டா ஆரஞ்சு காமெடி போட்டு வெளியே வந்து திமுக அரசு செய்யும் நாடகம் அப்படின்ட்டு விட்ட போட்டு கேவலப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரெல்லாம் நீக்கணும்ல எடப்பாடி? இல்ல, அவர் அதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து திமுக நாடகம் அப்படின்னு தான் சொன்ன தவிர அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இவர் வந்து என்னன்னா அண்ணன் எடப்பாடி வந்து போன ஆட்சியில வந்து எங்க நீட்டாலும் கையெழுத்து போட்டார்ல, நம்மளும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கே கையெழுத்து போட்டாங்க. ஆமா, நீட்டுக்கு தலைவா பஞ்சு பாலா பஞ்ச் பாலா பஞ்சு பாலாவா? ஆமா சார். மாட்டு தாவணினா சும்மாவா அப்படின்ற மாட்டு தாவணி எல்லாம் எல்லாம் விடுங்க, தாவணி பாவாடை எல்லாம் விடுங்க. இதுவும் கீதையில சொன்னதா? இல்ல, இது ஒரு நாள் போதையில நானே சொன்னது. டைலாக் எல்லாம் ஓகே. அதான் நீட்டுக்கே கையெழுத்து போட்டு இப்ப வந்து மும்மொழி கொள்கைக்கு அதை சுத்தி பாஜக காரங்களா வேற இருக்காங்களா, பாஜகவா அடிக்கும், நீ போயிருது, எங்களுக்கு கேவலப்படுத்தாத. என்ன அறிவு பாருங்க எடப்பாடிக்கு, திடீர்னு வந்து ஞானோதயம் வந்து ஆஹா அடிமடியிலேயே கை வச்சிட்டான் அந்த பையன், இவன் டீசெண்டா நவுத்தி விட்டுறணும், இல்லன்னா வந்து நம்மள பிடிச்சி கடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு இப்படி சொல்றீங்க. இந்த செல்லூர் ராஜெல்லாம் வந்து ஜாலியா பேசிடுறாரு. எப்பா நாங்க இது தேர்தல் டயத்துல முடிவு எடுப்போம் பாண்டு. அந்த இன்னொருத்தர் என்னது, நாங்க திமுகலாம் யாரெல்லாம் எதிரியோ அவங்க எல்லாம் எங்களுக்கு எதிரி, ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் போயிட்டு ஏன்டா போய் தனியா கேட்டீங்கன்னா பொதுச் செயலாளர் கட்டல எனக்கு சூப்பர் பவரா இருக்கு. தலைவரே, நாங்க கடைக்கோடியில் இருக்கிற தொண்டர்கள் தலைவரே, பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு, திமுகவுக்கு யார் எதிரியோ அவர்கள் எல்லாம் எங்களுக்கு நண்பர்கள், அவ்வளவுதான் விட்டுருங்க. அப்ப எதிர்க்கு எதிரி நண்பன், திமுக காரங்களுக்கு வந்து பாஜக எதிரினா அப்ப வந்து இவங்களுக்கு பாஜக காரங்க நண்பங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் சுத்துறீங்க. என்ன பெரிய சுப்பிரமணியபுரம் வந்து அலைன்ஸ் வைக்க போறோம், அதை சொல்லிட்டு போகல. பெரிய சுப்பிரமணியபுரம் டீ வாங்கி கொடுத்தா கொலை பண்ணுவாங்கிற மாதிரி பாஸ் கீப் வாட்சிங் அப்படின்னு பிக் பாஸ் மாதிரி இன்னும் 6 மாசத்துல தெரிஞ்சிடும் என்ன கூத்தெல்லாம் பண்ண போறாங்க. நம்ம கண்டென்ட்க்கு பிரச்சனை கிடையாது. அதேதான் செல்லூராஜன் சொல்லியிருக்காரு, ரொம்ப காமெடியா சொல்லியிருக்காரு, நாளைக்கு சாவ போறோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கே போயிட்டு படுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. தூக்கிட்டு படுக்க வைப்பாங்க. ரொம்ப அறிவான விஷயம் ஐயா. முன்னாள் அமைச்சர் அவர்களே, என்னென்ன பேசுறீங்க நீங்க? பாவம் தர்மாகோல் கேஸ்லயே மாட்டி கூப்பிட்டு விட சொல்லாங்க விட்டு இன்னைக்கு வரைக்கும் பாவம் தர்மாகோலாக்கி விட்டாங்க. நல்லா ஜாலியா பேசுற மாதிரி நல்ல டைப் தான் அவரு. டைப் தான் ஒரு டைப், அவர் ஒரு டைப். சரி, இதே மாதிரி ஒருத்தர் வந்து மேடையில ஏறி அதான் அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து மிரட்டி இருக்காரு. யாரா நேத்து யார பத்தி பேசினா, கார் விட்டு காரு வந்து இந்த தாமிரபரணி படத்துல கிளைமாக்ஸ்ல போற மாதிரி ஒருத்தர் போவாரு, குட்டிமா இவரு சொல்லுங்க, பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி, பால்வளத்துறை அமைச்சரா, பழைய பால்வளத்துறை அமைச்சர், வேலை வாங்கி தெரிஞ்சு சொல்லி 30-33 கோடி ஏமாத்தினேன்னு சொல்லி விருதுநகர் மாவட்ட செயலாளர் அதிமுகக்கு. அவர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கட்சியிலேயே மாஃபா பாண்டியராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இவர் வந்து ஒரு குறுநில
இந்த சால்வ போட்ட பஞ்சாயத்தா? அதுக்கு முன்னாடி உள்ள பஞ்சாயத்து. ஓ சரி, அந்த பஞ்சாயத்து இல்ல, அடிச்ச பஞ்சாயத்து இல்லையா? அடிச்ச பஞ்சாயத்து அது இப்ப வேற மாதிரி வந்திருக்கு. ஓகே ஓகே, அதை விட்டுருவோம். ஒரே ஒரு டாபிக் அடிப்போம். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு குறுநில மன்னர் மாதிரி இந்த மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் டென்ஷன் ஆயிட்டாரு. யோ, என் மாவட்டத்துக்கு நான் அப்படிதான் இருப்பேன், நீ முதல்ல யாரு என்ன பத்தி பேசுறதுக்கு? முதல்ல நீ வந்து பிஜேபியா இருந்த, அப்புறமா வந்து சங்கியா மாறின, அப்புறமா தேமுதிகக்கு போன, அப்புறமா வந்து அங்க ஓபிஎஸ் கிட்ட போன, அப்புறமா சசிகலாட்ட வந்து இப்ப எடப்பாடி கிட்ட வந்திருக்க. அந்த கேக்குறேன் நான் எப்படி திட்டத்தை செய்வாங்க. ஆனா அவர் ஒன்னும் நியாயமான ஆள் கிடையாது. என்னன்னு சொல்லிட்டாரு பொசுக்குன்னு, நீ எப்ப பிஜேபிக்கு மொத்தமா தகவனே தெரியாது, நீலாம் வந்து என்ன வந்து பேசலாமா? என் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம்டா, நான் வந்து அம்மா விசுவாசி. என்ன எல்லாத்துக்கும் ரத்தம் பி பாசிட்டிவ், எப்படி அதிமுக ரத்தம்? அப்படி தனியா ரத்தம் இருக்கா? அவர் தாங்க சொன்னாரு, ஏதோ கோர்வையில அடிச்சு விடுறது பேச்சு வாக்குல. சரி, அதிமுக ரத்தம் பேச்சு விடுங்க தலைவா, தலை கிருகிருன்னு. நம்ம ஜாலியா வந்து சாட்டை துறைமுருகன் சீமான் மேட்டர் ஒன்று பேசுவோம். சாட்டை வந்து சீமான் வந்து சப்போர்ட் பண்றேங்கிற பேர் விட்டு அந்த சீமான் வந்து சீமானை போய் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினாரு, காசெல்லாம் குத்தாரு, அந்த அக்கா கஷ்டத்துக்கு இருக்கும்போது காசு குத்தாரு. அன்னைக்கு அண்ணன் இயக்குனரா இருந்தாரு, அண்ணன் இயக்கிய படங்கள்ல வந்து காசு இருந்ததுனால அன்னைக்கு கொடுத்தாரு. அப்புறம் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. எங்க அண்ணன் அறிவானவர். ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி ரெண்டு பேரும் வந்து பழகுறாங்க. பழகினது உண்மை, எந்த மாற்றுக்கருத்துல ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல. ஆனா சீமானன் அந்த காலகட்டத்தில் விஜயலட்சுமி ஏமாத்திருக்கிறார். எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி அவர் படத்துல இயக்குனரா இருப்பதனால அப்பப்ப செலவுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அவர் கொஞ்சம் செழிப்பா இருக்காரு, ஒரு அரசியல் செல்வா கூட இருக்காரு, ஆளுங்கட்சியோட ஆதரவு இருக்கு. அப்ப இவரை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் சொல்லி இங்க இருக்கும்போது சீமானோட பழகிருக்காங்க. இப்பெல்லாம் எப்படி டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ்வளோ அறிவான அண்ணனா. ஒரு பெண் கூட பழக்க வச்சுக்குவாங்களாம், காசு கொடுத்துக்குவாங்களாம், கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பா காசு கொடுத்தாங்களாம். ஆனா அவரே வந்து நான் அப்படிதான் அப்படிங்கிறத ஒரு பாத்தீங்களா ஸ்ட்ராட்டஜிய, நான் அயோக்கியங்கிறத மேடையில வந்து சொல்றாங்க. ஆனா மக்கள் கீழ இருந்து கை தட்டுறாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட், டெஃபினெட்லி தப்புதான். இது தர ஒரே அயோக்கியனா அயோக்கியம் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு வைங்களேன். அது ரைட், அது ரெண்டாவது விஷயம் வைங்க. நம்மளும் உங்க சைடு இந்த ஸ்டாண்டுக்கு போயிடலாம் போலயே, அயோக்கியம் தான்டா நானும் அப்படின்ட்டு. நீங்க இப்ப மட்டும் என்ன விட்டு விலகி போயிருங்க. சரி ரைட். இல்ல இதுல எனக்கு என்ன டவுட் இருக்குதுன்னா, இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னா, அவங்க வந்து ஏதோ கஷ்டத்துக்கு காசு கேட்டாங்க, கொடுத்தேன் அப்படின்னாரு. அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட காசு இல்ல, சுந்தர்சி கிட்ட வந்து ஒரு 50 லட்ச ரூபா 50,000 கேட்டேன், அப்புறமா வந்து இவங்க கிட்ட வந்து 1 லட்ச ரூபா கேட்டேன். இந்த மாதிரி தான் வண்டி ஓடிட்டு இருக்காரு. எனக்கு புரியல, இப்போ ஈழ சொந்தங்கள் வந்து குடுக்குற காசு இவர் நண்பர்கள் கொடுக்குற, இவருக்கே காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி அக்காக்கு இவர் கொடுக்குறாரா? இவ்வளவுலாம் பேச வேணாம். எதுக்கு காசு கொடுக்கணும் ஒரு லேடிஸ்க்கு? நீ ஏதோ பண்ணிருக்க, பிராடுல பாத்துருக்க, அந்த அம்மா மிரட்டுது, உனக்கு பஞ்சாயத்து வந்து கூட காசு கொடுக்குற. இப்ப அந்த அம்மா பஞ்சாயத்து பண்ணுது, நீ வீட்டுக்காரமா ஆக்கிக்கோ, தலைமை பண்புக்கு நீ எடுத்துக்கோன்னு சொல்லும் போது, மாமா அப்படின்னு சொல்லும் போது போய் எப்படி சொல்றது, நான் தப்பு செஞ்சேன் அன்னைக்கு வந்து ஏதோ அதான் அந்த இதுல படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி இப்படி போற இடத்துல அப்படி இருக்கதான் செய்யும். ஆனா கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன் அப்படின்லாம் ரீல்ஸ் பண்ணாரு. ஆனா நாட்டுல வந்து வெளியே வந்து ஊத்துருக்கே பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு தெரியுமா? விவசாயியின் வேளாண்மை அந்த ஆள் பேசாம கேட்க முடியாது, தெரியுதா? இவ்வளவு பேசிவிட்டு ஆனா வந்து நான் தெரியாம ஜாலியா இருப்பேன், ஜாலியா சரி ஓகே ஜாலியா இருக்கு. ஆனா அதை பாருங்க, சாட்டையை வந்து இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அண்ணே அப்படிதான் அப்படியே அந்த மேட்டரை வந்து கேவலமான மேட்டரை ஊசி முழுகிற மாதிரி அண்ணனை வந்து சந்தி சரிக்க வச்சுட்டாரா? கேவலமான மேட்டரை ரொம்ப டீசென்ட்டா பேசுறாங்க. ஓகே இருப்பு அப்படிதாங்க பேசுவார். அவர் இருக்கிறது என்ன கட்சி? நான் தமிழர். அடுத்ததாக விஜய் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நோம்பு திறக்க போறாரு. இனிமே நான் ஜோசப் விஜய் கிடையாதுடா, விஜய் அப்துல்லாடா அப்படி. அதுக்குள்ளா போட்டு போட்டோலாம் போட்டுருக்காங்க அண்ணனுக்கு. பவுன்சர்ஸ் ஒரு 50 பேர் லேடிஸ் முதற்கொண்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, உள்ள வர்றவங்க அதாவது அந்த ராயப்பேட்டை பக்கத்துல வந்து உள்ள பயங்கர டிராபிக் ஜாம்லாம் ஆகுதான் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போறவங்க யாருக்குமே வந்து மொபைல் எல்லாத்தையும் புடிங்கி வச்சு தான் அனுப்புறாங்களாம். என்ன மேட்ரு? என்ன மேட்டரா இருக்கும்? போட்டோ கிட்ட எடுப்பாங்க, செல்ஃபி எடுத்து இடிச்சிருவாங்க. இஃப்தார் நோன்பு திறக்க போறாங்க. ஓகேவா? இவரும் வந்து காலையில இருந்து பட்னியா இருந்துட்டு இவரும் வந்து நோன்பு கஞ்சி குடிக்கிறதா வராங்க. பூரா ரோடு டிராபிக் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம சாட்டுக்கு இங்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். இவர் வந்து காலையில இருந்து விரதம் இருந்துட்டு ஈவினிங் வச்சு நோம்பு கஞ்சி குடிக்க வராரு, நோம்பு திறக்க வராரு. இதுக்கு எதுக்குங்க போன் எல்லாம் வந்து வர்றவங்கிட்ட பிடிங்கி வைக்கணும்? இதுல வந்து 120 மாவட்ட செயலாளர்கிட்டையும் வந்து மாவட்டத்துக்கு ஒரு 5 பேரை நீங்க கூப்பிட்டு மதவெறியை தூண்டுறாரு அப்படிங்க போறாங்க. வந்து இது இஸ்லாமியருடைய செல்போனை கொடுங்கன்னு சொல்ல போறாங்க. கேட்டா வந்து சாப்பாடு போட்டாராம், அநியாயம் பண்றாங்க தலைவா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சென்னையில இருக்காங்க, ராயப்பேட்டை பக்கத்துல தான். போய் பாரு, ராயப்பேட்டையில தான் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க தலைவா. ஆமா, ராயப்பேட்டையில இருக்க OMC கிரவுண்ட்ல தான் இருக்குதா. சும்மா போய் பாரு அப்படின்னா அங்க வந்து தடபடலா வந்து டோக்கன் கொடுத்தா தருவாங்க. நம்மளும் உள்ள போய் சாப்பிடலாமா? 3 மணிக்கு முன்னாடி போனா அப்ப நார்மலா உள்ள போக முடிஞ்சுதான். இப்ப அப்படின்னு தெரியல. இப்ப உள்ள போனா பிரியாணி கிடைக்கும். வீடியோ பார்த்தாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டா நானும் மதுரை காரன் தான்.